எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நட்சத்திர ஹோராமணி கணித்தல். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இந்தியன் டைமை வந்து லோக்கல் டைமாக மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ஒரு குழந்தை 10:55க்கு பிறக்குது அப்படின்னா, அது லோக்கல் டைமை மாற்றும் போது அது 10:36 பிறக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இதில் வந்து 2 பஞ்சாங்கம் யூஸ் பண்ணப்படுது. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து பிறந்த நேரத்தை அப்படியே எடுத்து லக்னம் கணிக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தை அதை வந்து லோக்கல் டைமாக மாற்றி அதை வச்சு லக்னம் கணிக்கப்படுது. இந்த லக்னம் கணிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, ராசி மானம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, சார்ட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் வந்து 12 நாளிகை, அதாவது மொத்தம் 60 நாளிகை. 12 ராசிக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து 60 நாளிகை மொத்தம். அப்போ அந்த 60 நாளிகை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இத்தனை நாளிகை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதை தான் நம்ம ராசி மானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பஞ்சாங்கத்தில் வந்து ராசி மானம், இந்த மாவட்டம் 12 டிகிரிக்கு வந்து இத்தனை ராசி மானம், 13 டிகிரியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசியிலும் எத்தனை நாளிகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் ராசி மானம் அப்படின்னு பேர். அந்த ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நாளிகை இருப்பதான் ராசி மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சூரிய உதயத்திலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு லக்னம் நகருது அப்படிங்கிறது அதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அது ராசி மானத்தை வச்சு நாளிகை கணக்கை வச்சு சூரிய உதயத்திலேருந்து நீங்கள் பிறந்த நேரத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸோ அதை பொறுத்து வந்து லக்னம் கணிக்கப்படுது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அதை விட துல்லியமான கணிதம். அதுக்கு வந்து சூரிய உதயம் தேவையில்லை. நீங்கள் பிறந்த டைமில் சூரிய உதயம் எப்போ உதயமாச்சு அது தேவையில்லை. இது பார்க்கக்கூடிய முறை வந்து நட்சத்திர ஹோராமணி மூலிமா லக்னம் கணிக்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து இந்த சார்ட் வந்து பஞ்சாங்கத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சபரி பஞ்சாங்கத்துலேயும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த பஞ்சாங்கத்தினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அல்லது பஞ்சாங்கத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் பஞ்சாங்கம் பார்க்க முடியாதவங்க இந்த சார்ட்டை நான் எழுதியிருக்கேன். அதாவது கடிகார மணி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5:30லேருந்து இந்த லிஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. காலையில் 5:30, 6, 7, 8லேருந்து மறுநாள் ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து இந்த லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது கடிகார மணி, காலையில் 5:30லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நட்சத்திர ஹோராமணி அப்படிங்கிறதுல வந்து மணி நிமிஷம் எப்படி, நட்சத்திர ஹோரையில் வந்து அது 0 மணி 0 நிமிடம் 0 செகண்டு. காலையில் 8 மணிக்கு கடிகார மணி வந்து காலையில் 8 அப்படின்னா நட்சத்திர மணி வந்து 2:30-25ங்கிறது நட்சத்திர ஹோராமணி. இந்த நட்சத்திர ஹோராமணிங்கிறது ஒரு பொய்யான ஒரு கடிகாரம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம உண்மையான கடிகாரம், இது ஒரு பொய்யான கடிகார முறை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கடிகார முறையை வச்சு லக்னம் கணிக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து துல்லியமாக வந்து கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் நார்மலாக லக்னம் கணிச்சிங்கன்னா சூரிய உதயம் தப்பாக வந்தால் லக்னம் வந்து டிகிரி வந்து தப்பாகும். ஆனால் இந்த நட்சத்திர ஹோராமணியில் வந்து சூரிய உதயம் தேவையில்லைங்கிறதுனால ஒரு சார்ட்டை வச்சு தான் இந்த லக்னத்தை வந்து நம்ம கணிக்க போகிறோம். இதுக்கு தேவையான சார்ட் என்ன அப்படின்னா, லஹரி அப்படிங்கிற ஒரு எழுதக்கூடிய டேபிள் ஆஃப் அசண்டன்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. லஹரி, NC லஹரி அப்படிங்கிறவர் வந்து டேபிள் ஆஃப் அசண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது. அதை நீங்கள் நெட்டில் வந்து இன்டர்நெட் ஆர்கியூவில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் தான் வந்து அந்த லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டிகிரியில் வந்து எந்தெந்த மாதிரி நட்சத்திர ஹோராமணி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் இருக்குது. அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக அந்த புக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடிகார மணியும் நட்சத்திர ஹோராமணியும் இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாதவங்க வந்து பஞ்சாங்கத்தை பார்த்துக்கோங்க. பேஜ் 59 சபரி பஞ்சாங்கத்தில் இந்த லிஸ்ட்டு இருக்குது. நட்சத்திர ஹோராமணி கணிக்கும் லிஸ்ட்டு. நிமிஷத்துக்கு வந்து இவ்வளோ நட்சத்திர ஹோராமணி, கடிகார மணிப்படி நட்சத்திர ஹோராமணி இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி லக்னமாக மாற்றலாம், ஃபஸ்ட்டு நட்சத்திர ஹோராமணி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி லக்னம் பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஆடி மாதம் 21ஆம் தேதி, அதாவது தமிழில் வந்து ஆடி 21, இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 6வது டிசம்பர் 2025, இந்தியன் டைம் படி 10:55 பிறந்திருக்காங்க. இதை நம்ம லோக்கல் டைமாக மாற்றிருக்கோம். போன வீடியோவில் 10:36ன்னு மாற்றிருக்கோம். அப்போ காலையில் 10:36 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு குழந்தை பிறந்த நேரம் காலையில் 10:36. இதுக்கு நட்சத்திர ஹோராமணி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆடி மாதம் 21ஆம் தேதி இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோரை வந்து உங்கள் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பேஜ் 73 சபரி பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆடி 21ஆம் தேதி பாருங்கள். ஆடி 21ஆம் தேதி அந்த சார்ட்டில் பாருங்கள். நட்சத்திர ஹோரை வந்து என்ன டைம்னு போட்டிருக்கோம் அதில் பஞ்சாங்கத்தில். அப்போ 2:20:08ன்னு போட்டிருக்கு. அதுதான் ஆடி 21 இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோரை அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அந்த ஆடி 21க்குரிய நட்சத்திர ஹோரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த டைமுக்குரிய நட்சத்திர ஹோரை கண்டுபிடிக்கணும்ல. அப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா பகலில் 10:36க்கு பிறந்திருக்கான். அப்போ 10 மணிக்குரிய டைம் என்ன, 10 மணிக்குரிய நட்சத்திர ஹோராமணி 4:30-44 எழுதிட்டீங்க. 30 நிமிஷத்துக்கு 36 அப்படின்னா 30 + 6, அப்போ 30 நிமிஷத்துக்கு வந்து 0:30:05ன்னு எழுதிட்டீங்க. 6 நிமிஷத்துக்கு வந்து 06:01 அப்படின்னு எழுதிட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆடி 21க்குரிய நட்சத்திர ஹோரை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் எடுத்து எழுதுங்க. அடுத்து டைமுக்குரிய நட்சத்திர ஹோரை கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் வந்து 10க்குரிய நட்சத்திர ஹோரை இது, 30 நிமிஷத்துக்குரிய ஹோரை இது, 6 நிமிஷத்துக்குரிய ஹோரை இது எடுத்து எழுதுங்க. இது மொத்தத்தையும் கூட்டுங்க.
மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 58 வருது. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 30, 60, 86 வருது. அப்போ 86னா ஒரு இதில் 60 நாளிகை தான் கணக்கு. 60 மினிட்ஸ் தான் அலௌடு. அப்போ 86 அப்படின்னா 26 போட்டுட்டு மீதி 60 வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். மீதி 60 இங்கே போகிறதுனால இது 1 டிகிரியாக மாறிடும். அப்போ 4 + 2 6, 6 + 1 7. அப்போ 7 மணி 26 நிமிஷம் 58 செகண்டு அப்படின்னு மாறிடுச்சு. இதுதான் நட்சத்திர ஹோரை கண்டுபிடிச்சாச்சு. இதை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கரெக்ட் பண்ணணும். இப்போ விருதுநகர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து 9 செகண்டை வந்து கழிக்க சொல்கிறாங்க. அதாவது பேஜ் 70வது பேஜில் சபரி பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. விருதுநகர் மாவட்டம் நான் அப்படிங்கிறதுனால இதில் 9 செகண்டை கழிக்கிறோம். அப்போ 7:26லேருந்து 9 செகண்ட் கழிச்சா 7:17 மாறுது. இதுதான் நட்சத்திர ஹோராமணி நேரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தரை கூட நான் சொல்கிறேன், இந்த சார்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு நட்சத்திர ஹோராமணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆடி 21 கொடுக்கப்பட்ட நட்சத்திர ஹோராமணி எழுதிக்கோங்க. 10:36 இருக்கக்கூடிய அந்த டைம் எழுதிக்கோங்க, நட்சத்திர ஹோரா டைமு. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7:26:58 வருது. இதை நம்ம கரெக்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது விருதுநகர் மாவட்டத்துக்கு -9 கழிக்க சொல்லுது. அப்போ 7:17:58 வருது. இது புரியுதான்னு பாருங்கள். இதுதான் நட்சத்திர ஹோராமணி நேரம். இந்த நட்சத்திர ஹோராமணி நேரத்தை வச்சு தான் நம்ம லக்னம் கணிக்கணும். அப்போ லக்னம் எப்படி கணிக்கிறது அப்படின்னா, இந்த லஹிரி அப்படிங்கிற புக்கில் வந்து டேபிள் ஆஃப் அசண்டன்ஸ், லஹிரி டேபிள் ஆஃப் அசண்டன்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அதில் சைட் ரியல் டைம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. சைட் ரியல் டைம், அதை தான் நட்சத்திர ஹோராமணின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து சைட் ரியல் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைட் ரியல் டைம் வந்து இப்போ ராஜபாளையத்தினுடைய லேட்டிடியூட் வந்து 9 டிகிரி. ராஜபாளையத்தினுடைய 9 டிகிரி லேட்டிடியூட் இருக்கிறதுனால அந்த 9 டிகிரிக்குரிய சைட் ரியல் டைம் சார்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5 மணி 26 நிமிஷம் 17 செகண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சார்ட்டு படி. அப்போ அதை எடுக்கிறோம். இந்த நட்சத்திர ஹோராமணிக்கு 5 மணி 26 நிமிஷம் 17 செகண்டு சைட் ரியல் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. 9 டிகிரி லேட்டிடியூடுக்கு நீங்கள் சார்ட் எடுத்து பார்க்கணும். அதில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 5 ராசி கடந்து 6வது ராசியில் 26 டிகிரி 17 இதில் வந்து மினிட்ஸில் வந்து லக்னம் விழுகுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 5 ராசினா சிம்மம் முடிஞ்சிருச்சு. அப்போ கன்னியில் 26 டிகிரி 17 வந்து இந்த லக்னம் விழுகுது. இதை வந்து இந்த டைம் போட்டு நீங்கள் உங்கள் பஞ்சாங்கத்திலே போட்டு பார்த்துக்கலாம். அதாவது சாஃப்ட்வேர்லேயே போட்டு பார்த்துக்கலாம். காலையில் 10:36க்கு 6/8/2025 பிறந்தவங்களுக்கு லக்னம் என்னென்னு போட்டிங்கன்னா 26 டிகிரி 17ங்கிறது தான் கரெக்டான லக்னம். அப்படிங்கிறது இந்த லக்னம் கணிக்கிறத நட்சத்திர ஹோராமணி வச்சு எப்படி கணிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு 12 பாவத்துக்கும் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் லக்ன புள்ளி வந்து எப்படி கணிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருமே வந்து லக்னத்துக்கு மட்டும்தான் லக்ன புள்ளி வந்து கணிப்பாங்க. ஆனால் இப்போ கேபி முறையில் பார்த்தீங்கன்னா 12 பாவத்துக்கும் லக்னம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு லக்ன புள்ளி இருக்குது. இப்போ 12 லக்ன புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். அதை அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம் விருப்பப்பட்டால். இப்போதைக்கு லக்னம் எப்படி கணிக்கிறது அப்படின்னு நட்சத்திர ஹோராமணி வச்சு நான் சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியாதவங்க திரும்ப பாருங்கள். பஞ்சாங்கத்தை ரெஃபர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வரும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா இது வராது. இப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ஹோராமணி கண்டுபிடிக்கிறது போட்டிருக்கு. இது 24 மணி நேரம் கால்குலேஷன் பண்ணும்போது இந்த 7 மணி அப்படிங்கிறது வந்து 24 தாண்டுச்சு அப்படின்னா 24 மணி நேரத்துலேருந்து இதை கழிச்சுக்கணும். ஒரு நாளினுடைய அளவு 24 மணி நேரங்கிறதுனால 24 மணி நேரத்துலேருந்து இதை கழிக்கணும். இது 24க்கும் கீழே இருக்கிறதுனால இது கழிக்க முடியாது. அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இதுக்குரிய 9 டிகிரிக்குரிய சைட் ரியல் டைம் வந்து அந்த இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு சார்ட்டில். அதனால் 5/26/17 5 ராசி கடந்து 26 டிகிரி 17 மினிட்ஸில் வந்து கன்னி லக்னம் விழுகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.